கடகம் ராசிக்கு இந்த மாதத்தில் ராசிநாதன் ஓரளவுக்கு நல்ல நிலையிலேயே சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து சந்திராபலம் உள்ள நாட்களில் நன்மைகளை அடைய முயற்சி செய்யுங்கள். முக்கியமாக கார்த்திகை மாதம் 7, 8, 9, 10 தேதிகளில் தனுசு, மகரம் 6, 7 வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாட்களில் கடன், நோய், வம்பு, வழக்கு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் தரும். அதேபோல் தீர்வும் வரும். ஒரு நிவர்த்தியாகும் வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுலப கடன் உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி உறவுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் லாபம் தரும். திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும். 16, 17, 18, 19 தேதிகளில் மேஷம், ரிஷபம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது 10, 11 வீடுகள் ஆகையால் பொருளாதார ரீதியான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும். வேலை, தொழில், வியாபாரம் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் தரும். அதேபோல் உயர்வுகள், பதவி உயர்வுகள், கௌரவம், அந்தஸ்து உயர்வுகளும் சிறப்பாக இருக்கும். 22, 23 தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதேபோல் உடல், மனம் ரீதியான முயற்சிகள் வளம் தரும். சுப காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும். 26, 27 தேதிகளில் கன்னி ராசியில் 3 வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடாமுயற்சியால் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகள் தரும். அடிமை, ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் இளைய சகோதர நன்மைகளும் அனுகூலம், ஆதாயம் சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த மாதத்தின்